Today we are going to start with the session of parameters and arguments. Already we know that parameters and arguments, they perform a vital role in functions because the functions are processed only with the help of parameters and arguments. First thing is parameter. The variables that are used in function definition is called parameter. And then with the help of variables we are unable to process the data, so the variable requires values to operate the process. That's why we are submitting arguments to the parameters, and those arguments are said to be as values we've passed to the function parameters. So again I am telling you, the parameters are the variables that are used in function. Arguments are values that are passed to parameters. With the help of these only the functions can able to process. So how many types of arguments are there? There are 4 types of arguments that we use to call a function. Required arguments, keyword arguments, default arguments, and variable length arguments. Out of that, already we saw about required arguments and keyword arguments. What are required arguments? The required arguments are the arguments that should be same, and also it should be in a correct positional order. These things we saw already, which means suppose we are calling a function, the parameters should be matched. That is, here no parameters is given, but here parameter is there, so it is invalid match. Finally the function will not execute. This insists the required argument, that is, the arguments must be match. இங்கே ஆர்குமெண்ட் இல்லை, இங்கே ஆர்குமெண்ட் இருக்குது, அப்போ இது மேட்ச் ஆகாது. அப்போ ரிக்வயர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே ஒரு ஆர்குமெண்ட் ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து நாம் ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். தட் இஸ் செட் டு பி அஸ் ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட். அந்த ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா we can change the order. That is said to be as keyword arguments, which means suppose we are passing two or more arguments to the function. இதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட் மேட்ச் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம் 11th. பெஸ்ட் மேட்ச் மீன்ஸ் கீழே 2 பேராமீட்டர்னால் மேலேயும் 2 பேராமீட்டர் இருக்கணும். தட் இஸ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லேயும் அதே செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கணும், அப்போ தான் மேட்ச் ஆகும் அப்படின்றத படிச்சிருக்கோம். சப்போஸ் நம்ம அப்படி மேட்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேராமீட்டர் டு ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட் பேராமீட்டர் டு செகண்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்படி நம்ம மேட்ச் பண்ணும்போது ஆர்டர் மாறி இருந்தால் கூட பேஸ்ட் ஆன் த கீவேர்ட் நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். அதுதான் உங்களுக்கு இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்டில் நாம் பார்த்தோம். ஓகேவா? இப்போ கீவேர்டு ஆர்குமெண்ட்டில் பாருங்கள், இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் பார்த்தது, இருந்தாலும் ஒரு சின்ன ரீகால். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேராமீட்டர் இருக்குது. கைண்ட்லி நோட் டவுன் தட். ஹியர் ஒன்லி வி ஆர் காலிங் எ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இட் மூவ்ஸ் டு ஹியர், பட் பிஃபோர் தட் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் இட் வாட்ச்? ஹியர் print data, again here print data. So the name of the function is matched, and then here 2 parameters, here also 2 parameters given. But kindly understand, the first parameter is name, but here the age is given. இப்போ இதே மாதிரி பாஸ் பண்ணும்போது சப்போஸ் நம்ம print டேட்டாக்குள்ளே 25, ஷான் அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இந்த 25 தான் ஃபஸ்ட் வேல்யூவில் போய் ஸ்டோர் ஆகும். ஃபஸ்ட் வேரியபிளில் இந்த ஷான் தான் செகண்ட் பேராமீட்டரில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். ஆனால் இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏஜ் அப்படின்னு ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏஜ் எங்கே இருக்கோ அங்கே தான் அதனோட வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். நேம் அப்படிங்கிற வார்த்தை எங்கே இருக்கோ அங்கே தான் போய்ட்டு அதனோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். இதுதான் கீவேர்டு ஆர்குமெண்ட்டில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். ஓகே, இதில் பாருங்கள், இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததா. இங்கே ராங் கோடுன்னு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே நேம் அப்படின்ற கீவேர்ட், அதாவது பேராமீட்டரோட நேம் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஆனால் இங்கே நேம் ஒன் அப்படின்னு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தே ஆர் நாட் மேட்ச்ட். ஸோ இட் இஸ் to be as wrong code. This is the correct code. இங்கே 2 parameters, இங்கே 2 parameters, இங்கே parameterோட நேமும் வேரியபிளோட நேமும், இங்கே இருக்கிற வேரியபிளோட நேமும் சேம், இங்கே இருக்கிற parameterோட நேமும் இங்கே இருக்க parameterோட நேமும் சேம். ஸோ directly it can match. So it is the correct coding. Now we move on to default arguments. What is meant by default? If the user does not produce any value, the compiler or interpreter takes own value which is already defined. நல்லா கவனிங்க. if the user did not submit any value, அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? யூசர் எந்த வேல்யூ சப்மிட் பண்ணாதப்போ தான் the compiler or interpreter takes its own value. It is also defined by the user. Okay, then it is called as default arguments. The default argument is an argument that takes dash value, default value, if no value is provided, which means எந்த வேல்யூ ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா it takes default value in the function call. A small example is given. See, my function அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட நேம். ஆல்ரெடி யூ நோ that def is nothing but the keyword. My function is the name of the function. As usual, parenthesis is given and then colon symbol is placed. So it is the correct syntax of function definition. So எப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்? whenever we call a function. ஸோ இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம். இங்கேயும் மை ஃபங்க்ஷன், இங்கேயும் மை ஃபங்க்ஷன். இங்கே இந்தியா அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது, இங்கே கண்ட்ரி ஈக்குவல் டு ஜெர்மனின்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல யூசர் டிஃபைன் பண்ணியாச்சு வேல்யூவை. நம்ம போன ஆர்குமெண்ட் திரும்ப அந்த டெஃபினிஷனை பாருங்கள். த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் டேக்ஸ் எ டிஃபால்ட் வேல்யூ இஃப் நோ வேல்யூ இஸ் ப்ரொவைடட். எந்த வேல்யூவும் ப்ரொவைட் பண்ணலைன்னா தான் இட் டேக்ஸ் டிஃபால்ட் வேல்யூ. ஆனால் இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? இந்தியா அப்படின்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்தியா அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே இருக்க ஜெர்மனிங்கிற வேல்யூவை எடுத்துக்காது. ஒய்? பிகாஸ் த வேல்யூ இஸ் ப்ரொவைடட். ஸோ இட் டேக்ஸ் த வேல்யூ ஆஸ் இட் இஸ். கிளியர்? ஸோ டிஎஃப்ங்கிறது கீவேர்ட், மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நேம் ஆஃப் தி ஃபங்க்ஷன். ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இருக்குது. இது பேராமீட்டர், இதில் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டாங்க. தட் இஸ் ஆர்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆர்குமெண்ட்ஸ் ஆர் நத்திங் பட் வேல்யூஸ். அது நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ மை ஃபங்க்ஷன், இங்கே தான் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இந்தியா அப்படின்னு ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? ஜெர்மனியை விட்டுட்டு இந்த கண்ட்ரி அப்படிங்கிற பிளேஸில் எந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆகுது? இந்தியா போய்ட்டு ஸ்டோர் ஆகுது. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஐ எம் ஃப்ரம் கண்ட்ரி சொல்லியிருக்காங்களா? இந்த ப்ளஸ்ஸுங்கிறது ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் படிச்சிருக்கோம் நம்ம. வெல் ப்ளஸ் கம் படிச்சிருக்கோம் இல்லையா? அதே ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் தான் இங்கே. ஸோ ஐ எம் ஃப்ரம் கொட்டேஷனில் இருக்குது. ஸோ ஐ எம் ஃப்ரம் அப்படியே வந்திருக்கு. இந்த இடத்துல கண்ட்ரியில் என்ன இருக்கோ அதை ப்ளேஸ் பண்ணணும். கண்ட்ரிலே இப்போ ஜெர்மனி கிடையாது. கண்ட்ரியில் என்ன இருக்குது? இந்தியான்ற வேல்யூ போய்ட்டு ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ ஐ எம் ஃப்ரம் இந்தியா. இது ஃபஸ்ட் அவுட்புட். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. செகண்ட் ப்ராசஸில் பாருங்கள். மை ஃபங்க்ஷன் பேராமீட்டர் எம்டியாக இருக்குது. தட் இஸ் நோ பேராமீட்டர் இஸ் கிவன், நோ பேராமீட்டர் இஸ் பாஸ்ட். ஃபங்க்ஷன் எம்டியாக இருக்குது. அப்போ எம்டியாக இருக்கும்போது திரும்ப அந்த டெஃபினிஷனை பாருங்கள். இஃப் நோ வேல்யூ இஸ் ப்ரொவைடட் இன் த ஃபங்க்ஷன் கால் தென் இட் டேக்ஸ் த டிஃபால்ட் வேல்யூ. அப்போ எது டிஃபால்ட் வேல்யூ? விச் இஸ் டிஃபைன்ட் இஸ் கால்டு டிஃபால்ட் வேல்யூ. இங்கேயும் மை ஃபங்க்ஷன், இங்கேயும் மை ஃபங்க்ஷன். இங்கே பேராமீட்டர் இல்லை. ஸோ அதனால் எந்த பேராமீட்டரை எடுத்துக்குது? ஆல்ரெடி ஃபங்க்ஷனில் டெஃபினிஷனில் இருக்க பேராமீட்டரை ஆக்குப்பை பண்ணிக்குது. ஸோ கண்ட்ரியில் வந்து எது போய் ஸ்டோர் ஆகிருக்கும்? இப்போ ஜெர்மனி அப்படின்னு போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஐ எம் ஃப்ரம் அப்படிங்கிற சென்டென்ஸ் அப்படியே வருது. கண்ட்ரிக்கு பதிலாக இப்போ என்ன ப்ளேஸ் ஆகுது? ஜெர்மனி. ஸோ தட் இஸ் த செகண்ட் அவுட்புட். திஸ் இஸ் to be as default argument. சேம் கான்செப்ட் தான் இங்கே பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பிகாஸ் இதில் ஆரம்பித்து இது வரைக்கும் ஃபங்க்ஷன். ஏன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்? பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் த கீவேர்ட் டிஎஃப்
print info, that is the name of the function, and immediately we are facing a parenthesis that it describes that the given variable is a function. parameters கொடுத்துருக்காங்க, colon symbol கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனோட நேம் இது, டெஃபினிஷன் இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் டெஃபினிஷன். ஸோ ஃபஸ்ட் இது எக்ஸிக்யூட் ஆகுமா? இந்த லைனில் எக்ஸிக்யூட் ஆகாது. நேராக ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான், இந்த இடத்துக்கு வரும். ஸோ print info, இப்போ இது நேம் ஆஃப் தி ஃபங்க்ஷன். print info நேம் காமனாக இருக்குது. how many parameters here? 2 parameters. what about here? 2 parameters. best match. so the function gets executed. இப்போ இந்த இடத்துல நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து salary அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு வேல்யூ கிடச்சிருச்சு, செகண்ட் வேல்யூவும் கிடச்சிருக்கு, அதனால் இந்த வேல்யூவை எடுத்துக்காது. ஓகே, ஏன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட், டிஃபால்ட்னா சாரி ஆர்குமெண்ட் இருக்குது, ஆர்குமெண்ட் இல்லைன்னா தான் டிஃபால்ட் எடுத்துக்கணும். ஸோ இங்கே போயாச்சு. அப்போ நேமில் மணின்னு இருக்கும், சேலரியில் 2000 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டோம், நேராக இங்கே போகுது. நேமில் வந்து மணி ஸ்டோர் ஆகுது, சேலரியில் வந்து 2000 ஸ்டோர் ஆகுது. இது ஸ்டோர் ஆகாது பிகாஸ் வேல்யூ எடுத்துகிட்டு போனதுனால. இப்போ ஃபர்ஸ்ட் லைன், இப்போ இதுலேருந்து இந்த ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரணும். பிரிண்ட் நேம் கொட்டேஷனில் இருக்கா? ஸோ நேமு கொட்டேஷனில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த நேமுங்கிறது கொட்டேஷன் விட்டு வெளியில் இருக்குது. ஸோ இந்த நேமில் என்ன ஸ்டோராக இருந்தது? மணி ஸ்டோராக இருந்ததா? ஸோ நேமில் மணி அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு த ஸ்ட்ரிங் கிவன் இஸ் சேலரி. ஸோ சேலரியில் ஆல்ரெடி என்ன ஸ்டோர் ஆகிருக்கு? 2000 ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ சேலரி அப்படின்ற கொட்டேஷனுக்குள்ளே இருக்க மெசேஜ் அப்படியேவும் இதை வேரியபிளாக கன்சிடர் பண்ணிட்டு அதனோட வேல்யூ 2000. ஸோ இந்த ப்ராசஸ் முடித்தோடனே த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்ஸ். again it move on to function head, again it come back here. Then the second line is executed. print info, the same function name is given here. இந்த இடத்துல money, how many parameters given? only one parameter. there will be no second parameter. அப்போது வேல்யூஸ் பாஸ் ஆகாதப்போ it takes the default value அப்படின்னு படிச்சிருக்கோமா? அப்போ மணிங்கிறது நேமில் ஸ்டோர் ஆகும், சேலரி வேணும், சேலரிங்கிற வேல்யூ இங்கே இல்லை. ஸோ இட் டேக்ஸ் ஃப்ரம் த டிஃபால்ட். அப்போ சேலரி ஈக்குவல் டு 3500. இப்போ நேமில் யார் இருப்பாங்க? நேம் ஈக்குவல் டு மணி அண்ட் சேலரி ஈக்குவல் டு 3500. திஸ் வேல்யூஸ் ஆர் பிளேஸ்டு ஹியர். இப்போ நேம்னு சொல்லிட்டு மணின்னு வரும், சேலரி வந்து 3500 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். கிளியர்? நெக்ஸ்ட் we move on to variable length arguments.